விஜய் எதிர்த்து நிற்கிற வந்து எந்த தொகுதி நிற்கிறாரோ அங்கே நான் எதிர்த்து நிற்பேன், நேருக்கு நேர் போட்டி. இப்போ கூப்பிடுறீங்களே, தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், அது இருந்தால், இது இருந்தால் விஜய் வந்து போட்டியிடக்கூடிய தொகுதி நான் நேருக்கு நேர் போட்டிடுவீங்க. நீங்கள் டெபாசிட் காலி ஆகிடும். முதல்ல ஒரு ரவுண்டு வந்தாலே முடிஞ்சிச்சு உங்கள் கதை. விழுப்புரத்தை தாண்டி போகும்போது எப்போ இந்த பக்கம் பண்ருட்டி தொகுதி எங்கப்பா இருக்குன்னு கேட்டான். அந்த பக்கம் லெஃப்ட்டை உள்ள நுழைஞ்சா அவங்க கதை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு டேட்டு அவர் பிரச்சாரத்துக்கே போவேணாம், எல்லாத்தையும் மூட்டை கட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு படத்தில் அவர் நடிச்சுட்டு அவர் பாட்டு வீட்டிலேயே இருந்தாருன்னா கூட 5% ஓட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். கலா அரசியலில் இறங்கினாருன்னா அந்த 5ன்றது 10 ஆகும். அதுக்காக நான் வந்து கேட்டேன்னா பிளைண்டாக கண்ண முடியும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25% வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லி ஒன்றும் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிடுவாருன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து அது சொல்கிறதுக்கு வந்து அங்கே வந்து இவர் இருக்கிறார், யாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு. அவர் பணம் வாங்குறாரு, அவர் சொல்லுவார். விஜய் கிட்ட வந்து அவருங்க வியூக அமைப்பாளர் அவர் தான், அவர் சொல்லலாம். அது இருக்கிற புசியானதோ அல்ல மற்றவங்களாம் சொல்லலாம். ஏன்னா தலைவர் முகம் கோணக்கூடாது, தலைவருடைய நெஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நக்கணுமென்றதுக்காக அப்படி சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன்னு கேட்ட விஜய் வந்து களத்துக்கே வர வேணாம், அவர் பாட்டு இருக்கிற இடத்துல இருந்தாருன்னா கூட இன்னைக்கு டேட்டுக்கு 5%. ஏன்னா நமக்கு வந்து ஃபீல்டில் நம்ம இருக்கிறோம்.